ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் எப்படி என்னோடய ஒர்க் அண்ட் என்னோடய ஒர்க்னால் யூடியூப், இன்ஸ்டா, கண்டென்ட் க்ரியேஷன் அந்த ஒர்க்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டே வீட்டு வேலையை எப்படி பார்க்குறேன் அப்படின்றது தான் நான் வந்து இந்த வ்ளாகில் வந்து காட்ட போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே நான் வந்து விரதம், நான் அது சாப்பிட மாட்டேன். அவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா மதியத்துக்கு குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மார்னிங்கே இப்போல்லாம் வந்து குக் பண்ணிடுறது. ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேப் எடுத்துகிட்டு மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். அண்ட் என்னோடய மார்னிங் ரொட்டீன் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் குக்கிங் வரைக்கும் காமிச்சிருப்பேன் அதில். ஸோ மார்னிங் ஒரு 11 o'clock குக்கிங்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னோடய மற்ற வேலை ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் முடிச்சுட்டு என்னோடய ஒர்க் யூடியூப் அப்புறம் இன்ஸ்டா இந்த கண்டென்ட் க்ரியேஷன் ஒர்க்குக்கு உட்காருவேன். ஸோ குக்கிங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டெய்லி ஏதாவது ஒரு பெரிய வேலை வந்து வீட்டு வேலை வச்சுப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்காது. ஸோ இன்றைக்கி வந்து 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது வீட்டில். ஸோ 2த்தையும் கழுவணும்னா ஆக்சுவலாக பெரிய வேலை தான். அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணும் போதே பாத்ரூமில் வச்சுருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி அப்புறம் அரேஞ்ச் பண்ணிவிடுவேன். அவங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் மீட் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விரதம் அப்படிங்கிறதுனால எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஜஸ்ட் சம்டைம்ஸ் காஃபி குடிப்பேன், அப்படி இல்லைனா வந்து ஹாட் சாக்லேட் குடிப்பேன், அப்படி இல்லைனா வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடுவேன். ஸோ இப்போ எனக்கு வந்து காஃபி போட்டுட்ருக்கேன். அண்ட் என்னன்னு தெரில, இப்போல்லாம் காஃபி குடித்தாலே பிடிக்க மாட்டேங்குது. எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டன்ற மாதிரி தான் இருக்குது. காஃபி வந்து குடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் டீஹைட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் காஃபி குடிக்கிறதே இல்லை. பட் இந்த மாதிரி தேர்ஸ்டேஸ்லலாம் நான் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கும்போது காஃபி குடித்தா கொஞ்சம் பசிக்காமல் இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் பிரிஸ்காகவும் வச்சுக்கோ அப்படின்றதுனால மட்டும் காஃபி எடுத்துக்கிறேன். அண்ட் காஃபி குடித்தா இப்போல்லாம் டீஹைட்ரேட்டடாக ஆகுது அப்படின்றதுனால முன்னாடியும் சரி, காஃபி குடித்ததுக்கப்புறமும் சரி கொஞ்சம் நிறைய தண்ணி குடிப்பேன். லைக் வந்து 1 கிளாஸாவது குடிச்சிருவேன். அண்ட் காஃபி குடிச்சு முடிச்சுட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வந்து தண்ணி குடிப்பேன். ஸோ இப்படி தான் போகும். அண்ட் என்னோடய ஒர்க் வந்து இந்த ஒரு 11க்கு மேலே தான் நான் வந்து பார்ப்பேன். ஸோ 11 சம்டைம்ஸ் வந்து 12க்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அகைன் லஞ்சுக்கு ஒரு பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நடுவில் பிரேக் எடுத்து தான் என்னோடய ஒர்க் பார்ப்பேன் நான். சம்டைம்ஸ் பிராண்ட் ஷூட்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே வந்து என்னோடய ஓன் கண்டென்ட் எடுக்கிறதுக்கான இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஷூட் டைமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஈவினிங்கில் வச்சுருவேன். மார்னிங் வந்து இந்த பிளான் பண்ணுறது, ஸ்கிரிப்ட் எழுதுறது, அப்படி இல்லைனா எடிட்டிங் ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் வந்து நான் மார்னிங் வந்து முடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். அண்ட் எடிட்டிங்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே டைம் ரொம்ப இழுக்கும். நான் ஒரு ஃபுல் யூடியூப் வீடியோக்கு ஒரு 40 மினிட்ஸ் டைம் ஒதுக்குறேன் அப்படின்னா அது 1 hour 1.5 hours கூட ஆகிடும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரொம்ப டைம் எடுக்கிற டாஸ்க்கை வந்து சோஃபா மேலேயே உட்காந்து ஒர்க் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக கழுத்து வலிலாம் வந்துடும். ஸோ அதனால் நீங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து நான் முன்னாடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் செஞ்சு எனக்கு கழுத்து வலி லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே வந்து நிறைய ஒர்க்லாம் பார்த்து கழுத்து வலி நல்லாவே இன்டென்சிஃபை ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு டேபிள் சேர் செட்டப் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படி தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா அங்கேயே உட்காந்து ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக வந்து முதுகு வலி, கழுத்து வலிலாம் வந்துடும். அண்ட் இதுதான் என்னோடய மினி ஒர்க் ஸ்பேஸ். ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு டேபிள் சேர், நிறைய ஸ்டிக்கி நோட்ஸில் ஏதாவது எழுதி அப்பப்போ ஒட்டுவேன் நான். என்னோடய கோல்ஸ்லாம் நான் ஒட்டியிருந்தேன், அதை ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன். அண்ட் இன்னும் நிறைய கோட்ஸ் மாதிரிலாம் எழுதி ஒட்டுவேன். எனக்கு அப்பப்போ ஏதாவது தோணுச்சுன்னா எழுதி ஒட்டிப்பேன். ஸோ தட் கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் நிறைய வந்து பிளான் பண்ணுறது எல்லாத்தையும் உட்காந்து இங்கே தான் உட்காந்து பண்ணுவேன். ஸோ தட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு. அண்ட் தேர்ஸ்டே அப்படிங்கிறதுனால நான் பெருசாக எதுவும் சாப்பிட மாட்டேன். ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். ஸோ ஒரே ஒரு மாம்பழம் இருந்தது. நான் நல்லா பிளான்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நடுவில் வந்து மாம்பழம் சாப்பிட்டேன். ஸோ மாம்பழம் வந்து சீசன் ஆக்சுவலாக மேலேயே முடிஞ்சிரும். என்னென்னு தெரியல, வருஷம் ஆக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது அண்ட் லேட்டாக தான் வருது. ஸோ நான் இப்போ தான் மாம்பழமே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாம்பழம் பிரேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அகெயின் பேக் டு ஒர்க் வந்து போகணும்.
ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஷூட்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 to 6 வரைக்கும் ஷூட் டைம் வச்சுப்பேன். சம்டைம்ஸ் யூடியூப் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரீல்ஸ் வந்து இந்த இடத்துல எடுத்துருவேன். அதுக்கப்புறமா யூடியூப் வீடியோ, லாங் வீடியோ, ஏதாவது ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன்னா அதை வந்து ரூமில் எடுத்துப்பேன். பட் ரீல்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல தான் எடுப்பேன். ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க வந்து யூடியூப் வந்து ஈஸி, ஒரு வீடியோ எடுத்து போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. பட் யூடியூபாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதுக்கு ப்ரிப்பரேஷன் டைமே ஜாஸ்தி எடுக்கும். அண்ட் எடிட்டிங் டைம் ஜாஸ்தி எடுக்கும். முதுகு வலி, கழுத்து வலி எல்லாம் வந்துடும். எல்லா வேலையிலையும் இருக்க மாதிரி இதுலேயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், இது 24/7 ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் விலாக்லாம் எடுக்கிறேன்னா, மார்னிங் ரொட்டீன் எடுக்கிறேன்னா மார்னிங்லேருந்தே நான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஈவினிங் ரொட்டீன் எடுக்கிறேன்னா நான் தூங்க போகிற வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 24/7 ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் என்னோடய ஷூட் ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டின்னர் ப்ரிப்பரேஷன். ஆக்சுவலாக இன்றைக்கி தேர்ஸ்டே அப்படிங்கிறதுனால நான் 6க்கெல்லாம் சாப்பிட்ருவேன். மற்ற நாளில் வந்து 7க்கு சாப்பிடுவோம். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. பட் 6க்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால 5லேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஷூட் டைம் வந்து கம்மி ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய டின்னர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஹஸ்பண்டும் வந்துட்டார் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய டின்னர் வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தேன். அட் த சேம் டைம் நான் ஷூட் பண்ணும்போது எடுத்த எல்லாத்தையும் வந்து பேக் டு பொசிஷன் எல்லாத்தையும் மாற்றணும். ஸோ அந்த க்ளீனிங் ஒர்க் வந்து அதுக்கப்புறமா இருக்கும். ஸோ நடுவில் சமைச்சிக்கிட்டே இந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன் நான். அண்ட் சப்பாத்தி, தக்காளி தொக்கு தான். அண்ட் நிறைய சப்பாத்தி மாவு இருக்குது. அது எப்படியாவது காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய சப்பாத்தி போட்டுட்ருக்கேன் நான். சைட் டிஷ் மட்டும் கொஞ்சம் மாற்றி மாற்றி போடுற மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங்கே வந்து மார்னிங் அண்ட் லஞ்ச், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடும். பட் நைட்டுக்கு எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து சமைக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் சட்னி மட்டும் இருக்கும், இட்லி தோசை ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெஷ்ஷாக சமைக்கணும் அப்படின்றதுனால அதுக்கே ஒரு 1 hour மேலே வந்து எடுத்துரும். சப்பாத்திலாம் போடணுன்னா வந்து அப்பப்போ திரட்டுற மாதிரி இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்து அது எப்படியும் 1 hour ஆகிடும். ஹெல்ப் பண்ண ஆள் இருந்தால் கொஞ்சம் கம்மி டைம் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அகெயின் வந்து என்னோடய ஒர்க் இருக்கும். லைக் வந்து எடிட் பண்ணுற ஒர்க்கெல்லாம் சம்டைம்ஸ் நைட்லேயே பண்ணிவிடுவேன். ஏன்னா மறுநாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் நைட்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் சம்டைம்ஸ் போகும். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஷூட்டும் இருக்குது. ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 7 போல் வந்து என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்போ பண்ணுறனோ அப்போ தான் என்னால் ஷூட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி என்னால் ஷூட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் நேச்சுரலாக தான் நான் ஷூட் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுறனோ அதை காமிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்தது. நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். பாய்.